இப்போ பார்த்தோன்னா விஜயாவுக்கு மீண்டும் ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா விஜயாவோட டான்ஸ் கிளாஸில் டான்ஸ் ஆட வந்த ஒரு கேர்ள்ஸும் பாய்ஸும் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக பழகி கன்சீவ் ஆகிறாங்க. அந்த கேர்ள்ஸு டான்ஸ் ஆடிட்டு போய் மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறப்ப கன்சீவ் இருக்குன்னு தெரியுது. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியுது. உடனே இந்த பழக்கம் எல்லாமே இங்கே டான்ஸ் கிளாஸ்க்கு வந்த பின்னாடி தான் அப்படின்னு தெரிஞ்சனால என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஃபேமிலி செம்ம டென்ஷனாகி இங்கே வராங்க. விஜய் யார்ரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வீட்டுக்கே வராங்க. உடனே நான் தான் அப்படின்னு இந்த மாதிரி டான்ஸ் கிளாஸ் யார் வச்சு, ஆமாம் நான் தான் வச்சு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக கெத்தாக சொல்லிட்டுருக்காங்க. கணத்தை சேர்ந்து அடைய போகிறாங்க. அடைய போகிறப்ப பார்த்தோம்னா மீனை தடுத்துறாங்க. எதுக்குன்றம இந்த மாதிரி அவங்க தெரியுமா அந்த பொண்ணோட பெருமை எனக்கு தெரியும், அது என்னோடய பொண்ணு மாதிரி அப்படின்னாங்க. ஆமாம் ஆமாம் உன் பொண்ணு மாதிரியா, நீ பாட்டியாக போகிற, என்ன லட்சணமாக நீ வச்சு நடத்திட்டு இருந்த, இந்த மாதிரி வச்சு நடத்திட்டு இருந்த அந்த இடத்துல தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, தப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படி சொல்கிறாங்க. இந்த விஷயம் அப்போ தான் விஜயாவுக்கு தெரியுது. விஜயா ஷாக் ஆகிறாங்க. வீட்டில் இருக்கவங்க ஷாக் ஆகிறாங்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஒரு வயசு பிள்ளைக்கு இந்த மாதிரி நேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இதெல்லாம் வீட்டில் இருக்கவங்க கேட்டு செம்மையாக ஷாக் ஆகிறாங்க. நம்ம விஜயா இதில் எப்படி மீண்டு வராங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.